ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்று நாம் பார்க்கக்கூடிய சம்பவம் அப்படின்றது பீகார் தேர்தல். தொடர்ந்து பீகார் தேர்தலுடைய அந்த நிலவரம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கு. நாம இப்போ பேசிட்டு இருக்க இந்த வேளையில் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி அப்படின்றது 205 தொகுதிகளுக்கு மேலே வந்து முன்னிலையில் இருக்காங்க. இந்த என்டிஏ அலைன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. மீண்டும் அங்கே என்டிஏ ஆட்சி அப்படின்றது தான் உறுதிப்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் அத்தனையுமே வந்து தவிடுபொடியாக்கி அந்த கணிப்புகளையும் மீறி அவங்க ஒரு 100 130 அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. மகா கட்பந்தன் கூட்டணி வந்து ஒரு 100 90 அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க. அது எதுவுமே நடக்கலை. உச்சபட்சமாக 200 தொகுதிகளுக்கு மேலே வந்து இந்த என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்கு. அதே வேளையில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்தியா கூட்டணி, இந்த மகா கட்பந்தன் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 35 அந்த ரேஞ்ச்லேயே தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆகியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து இந்த இந்தியா கூட்டணி அல்லது இந்த மகா கட்பந்தன் கூட்டணி வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், இந்தியா கூட்டணி எப்படி இங்கே ஜெயிக்கும், எப்படியெல்லாம் வந்து இங்கே ஓட்டு திருட்டு நடக்குதுன்ற போன்ற பல விஷயங்கள் இந்த பீகார் தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக இந்த பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா, மீண்டும் ஜெயிப்பாரா, தொடர்ந்து அவர் ஆட்சியில் இருக்கார், இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு பல்வேறு காரணங்கள் வந்து பேசப்பட்டுச்சு, சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி அமைக்க மாட்டார், அவர் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார், என்டிஏ வந்து மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சு மீண்டும் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படி ஆட்சிக்கு வரத்துக்கு பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது. குறிப்பாக இந்த என்டிஏ அலைன்ஸ் மீண்டும் வரத்துக்கான பல்வேறு காரணங்கள் அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுவது, பெண்கள் ஓட்டு வந்து மிக அதிகமாக வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு விழுந்திருக்கு. காரணம் அந்த 10,000 ரூபாய் அந்த உதவித்தொகை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தொழில் தொடங்குவதற்கான அந்த தொழில் முனைவோருக்கான பணம் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த 10,000 ரூபாய் அப்படின்றத அவங்க திருப்பி தர வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் அப்படியே மாற்றி இது வந்து ஓட்டு திருட்டு, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல் இது வந்து ஓட்டு திருட்டு தான் நடந்திருக்கு, இல்லைனா இவ்வளோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த ஓட்டு திருட்டு, இந்த ஓட் சோரி அப்படின்ற விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே ஆரம்பித்தார். பெரிய அளவுக்கு அது பேசப்பட்டது. ஆனால் இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை பற்றின பேச்சு இல்லை. இன்னொரு பக்கம் இந்த தேர்தலுக்கு இவங்க வந்து தயாரான விதமே கொஞ்சம் வந்து ஒரு குழப்பமான ஒரு கொலாப்ஸான ஒரு விஷயமா தான் எல்லாருமே பார்த்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப லேட்டாக தான் இவங்க வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பித்தாங்க. ராகுல் காந்தியோட பிரச்சாரம் வந்து ரொம்ப லேட்டாக தொடங்கினாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு அறிவிக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த மகா கட்பந்தன் கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருந்ததுன்றதுனாலேயே இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அந்த பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றத அறிவிக்கலை. ஆனால் பாஜக கூட்டணி இந்த அலைன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஓட் சோரி, பல விஷயங்கள், ஓட்டு திருட்டு போன்ற பல விஷயங்கள் இங்கே குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டாலும் 200க்கும் மேலான தொகுதிகளை கைப்பற்றுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அதற்கு அந்த அலைன்ஸ் அப்படின்றது உழைச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க இது ஓட் சோரி, முழுக்க முழுக்க ஓட்டு திருட்டு, அதனால தான் இது ஜெயிச்சது அப்படின்றதையும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை வந்து நிதர்சனத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி ஓட்டு திருட்டுனா ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து கலைபரம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது நடக்கலை. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக தான் கலைபரம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அது வந்து ஒரு 30, எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வரும்போது அவங்க ஒரு 30 இருந்தால் பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஜேடி வந்து டோட்டல் ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 30 இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த தேர்தலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட 110 தொகுதிகள் வந்து இந்த இந்தியா அலைன்ஸ், அப்போ இந்தியா அலைன்ஸ் கிடையாது, இந்த மகா கட்பந்தன் கூட்டணி அப்போது ஆர்ஜேடி காங்கிரஸ்லாம் சேர்ந்து ஒரு 100 தொகுதிக்கு மேலே இருந்தாங்க. 110 தொகுதிக்கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு தோல்வி. கிட்டத்தட்ட 30 தான் கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதுலேயும் காங்கிரஸுடைய அந்த வெற்றி அப்படின்றது மிக மோசமான இடத்துல இருக்குது. 4 5 அந்த 2 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபைனலாக எவ்வளோ வரும்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் 4 5 தான் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய அந்த நிலை பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஆபத்துனா, அடுத்தடுத்து தேர்தல்கள் இருக்குது. 2029க்கான தேர்தல் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து அசாம் மாநில தேர்தல் இருக்குது, தமிழ்நாட்டு தேர்தல் இருக்குது, கேரளாவில் தேர்தல் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது. அப்படின்னும் போது இந்த தேர்தல்களுக்கெல்லாம் இது ஒரு அடிப்படையாக இந்த பீகார் தேர்தல் இருக்குது அப்படின்னும் போது இது மேலும் அந்த கூட்டணியை, இந்தியா கூட்டணியையும் மற்ற இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவையும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களையும் கொஞ்சம் பதபதைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அவங்க ஒரு இந்தியா அலைன்ஸாக அங்கே பெரிய அளவுக்கு செயல்படலையோன்ற அந்த
பேசுபொருளும் ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்கு. இங்கேருந்து பீகாருக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லாம் கூட போய் வந்து அங்கே பிரச்சாரம்லாம் வந்து மேற்கொண்டார். இந்த ஓட்சோரிக்கு அகைன்ஸ்டாகலாம் அங்கே போய் பேசியிருந்தார். அதெல்லாம் கூட இப்போ வந்து இணையத்தில் ட்ரோல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பீகார் தேர்தல் யார் அடுத்து முதலமைச்சர் அப்படின்னா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரும் வந்து கணிசமான 101 தொகுதிகள் நின்றாங்க. பாஜக 101 தொகுதிகள் நின்றுருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாஜக இந்த தடவை வந்து அதை தாண்டியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 100 அப்படின்றதுக்கு மிக நெருக்கமாக 85 தொகுதிகள் வரைக்கும் அவங்க இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு 78-80 தொகுதிகளுக்கு நிகராக இருக்காங்க. 43 எம்எல்ஏ வச்சுக்கிட்டே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார்னும் போது இப்போ கண்டிப்பாக 70-80 தொகுதின்னும் போது உறுதியாக அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். அங்கே ஒரு கிங் மேக்கராக தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். அதனால் பீகார் மாநிலத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சதுன்னு கேட்காதீங்க, அதை பற்றிலாம் நம்ம சொல்ல முடியாது. கிங் மேக்கராக இந்த அரசியலில் அங்கே தொடர்ந்து அவர் அங்கே வந்து செயல்பட்டு இருக்கார் அப்படின்றது. ஆனால் இந்த பீகார் தேர்தலுக்கு அடுத்து கவனிக்கப்படக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுவது தமிழ்நாடு, கேரளா. நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டு தேர்தலில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. என்ன காரணம்னா இங்கே தொடர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றத அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லும் போதெல்லாம் என்டிஏ ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படின் போது இப்போ என்டிஏ ஒரு பெரிய வெற்றியை பெற்றுட்டு வரும்போது உளவியல் ரீதியாக அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். என்டிஏ அலையன்ஸில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக அடுத்து தமிழ்நாட்டு தேர்தல் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வரப்போகுது அப்படின்னும் போது அது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இந்தியா கூட்டணி அங்கே ஜெயிச்சிருந்ததுன்னா திமுக இங்கே ஒரு உளவியல் ரீதியாக மனதளவில் ஒரு தைரியமாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ என்டிஏ ஜெயிச்சதுனால இது அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலம். இந்த என்டிஏ அலையன்ஸில் நம்பி சேரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நாங்கள் ஜனவரியில் வருவோம், மார்ச்சில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு செக்கு. இப்போ பாருங்கள் என்டிஏ அங்கே ஜெயிச்சிருச்சு, இங்கேயும் நம்ம வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வந்து இந்த கூட்டணியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. ஓகே, இது திமுக, இது அதிமுகவுடைய நிலை. திமுக இந்த இடத்துல என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா திமுகவுக்கு இது ஒரு சின்ன பின்னடைவு தான். பீகார் தேர்தலுக்கும் திமுகவுக்கும் என்ன பின்னடைவு இல்லை, இது ஒரு இந்தியா அலைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். அங்கே இந்தியா அலைன்ஸ் மிக மோசமான அளவில் தோல்வியை தழுவிருக்கு அப்படின்னும் போது அது இங்கேயும் எதிரொலிக்கும். இங்கே காங்கிரஸுடைய நிலை என்னவா இருக்குது, காங்கிரஸ் இங்கே என்ன பார்கெயின் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. தொடர்ந்து அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த உரசல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த போராட்டத்தில் நிறைய நிர்வாகிகள் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட திமுக நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய குமுறல்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு சமிக்கையாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம். திமுக கூட்டணி ஒரு சின்ன பின்னடைவு இந்த பீகார் தேர்தலில் இந்தியா அலையன்ஸ் இப்படி தோத்தது அப்படின்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே பிரச்சாரம்லாம் மேற்கொண்டு வந்தாலும் அடுத்த முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் தான் சொல்லி அங்கே வந்து அவர் வந்து பேசியிருக்கார். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் ஒரு கிண்டலுக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா தேஜஸ்வி யாதவே முன்னிலை பெறுறார், அப்புறம் பின்னடை வரைகிறார், முன்னிலை போகிறார், பின்னடை வரைகிறார், மாற்றி மாற்றி வருது. ஒரு ஷூர் ஷாட் வின் அப்படின்ற ஒரு விஷயம் தேஜஸ்வி யாதவுக்கு அங்கே இல்லை அப்படின்றது அங்கே ஊர்ஜிதமாகுது. இன்னொரு விஷயம் விஜய். இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா அங்கே தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளாக அந்த நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், லல்லு பிரசாத் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், 2 கட்சிகள் பெரிய கட்சிகளாகவும் காங்கிரஸும் பாஜகவும் இருக்காங்க. அங்கே புதுசாக போனவர் தான் நம்ம ஜன்சுராஜ் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்ததாக சொல்லப்பட்டது. மக்கள் கூட்டம், மிகப்பெரிய மக்கள் கூட்டம், மீடியாவுடைய கண்காணிப்பு அப்படின்றது தொடர்ந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அவரே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நாங்கள் 5-7% ஓட்டுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைனா நாங்கள் 120 தொகுதிகளுக்கு மேலே முன்னிலையை வகிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு சவால் விட்டார், நிதிஷ்குமார் 25 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிட்டா நான் அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்னு இருக்காரு. இப்போ ஒரு 200 தொகுதிகளுக்கு மேலே அவங்க கூட்டணி ஜெயிச்சிருக்கு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட 70-80 தொகுதி அவர் தனியாகவே அவங்க கட்சியே ஜெயிச்சிருக்கு அப்படின்னும் போது என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் இதை எப்படி எதிரொலிக்க போது, இல்லை எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் இப்போ என்ன செய்ய போகிறார், காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஏன்னா காங்கிரஸோடைய நிலை மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது, அப்படிப்பட்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் விஜய் அவர்களோட சேர்ந்து என்ன நடக்க போகுது, இதனால் விஜய்க்கு என்ன பயன், திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை உருவி இல்லை வெளியேற்றி அந்த இடத்துல
தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைச்சா அது என்ன பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டிஏவோட இந்த எழுச்சி, இந்த பீகார் தேர்தலில் என்டிஏவோட எழுச்சி என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றும்? ஒருவேளை மீண்டும் விஜயை அழைப்பதற்கான வாய்ப்புகள், நீ என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரியான வாய்ப்புகள், இல்லை இந்த பிரசாந்த் கிஷோரோட நிலை, பிரசாந்த் கிஷோர் இப்போ எடுத்திருக்கோம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு அறியப்பட்ட முகம், நிறைய முக்கியஸ்தர்களுக்கு மோடியிலிருந்து, மம்தா பானர்ஜியிலிருந்து, ஜெகன்மோகன் ரெட்டியிலிருந்து, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வியூக வகுப்பாளராக செயல்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு வியூக வகுப்பாளர் தான், அரசியல்வாதி இல்லை. ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வியூகம் வகுத்து தரக்கூடிய ஒரு வியூக வகுப்பாளராலேயே இதை செய்ய முடியலை அப்படின்றது ஒரு பக்கம் பேசு பொருளாக இருக்குது. நம்ம சொல்லலை, பேசு பொருளாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த வியூக வகுப்பாளராலேயே இதை பண்ண முடியலை, விஜய் போன்ற ஒரு நபரால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு அந்த கேள்வியில் முரண்பாடு இருக்குது. அதற்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு இண்டிவிஜுவல், இவர் ஒரு இண்டிவிஜுவல். விஜய் அவர்களால் என்ன செய்ய முடியுன்றத வருங்காலங்களில் தான் கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் அவங்க வைக்கக்கூடிய பொதுவான கேள்வி, விஜய்க்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவரால் அதிகபட்சமாக ஒரு 5-10% ஓட்டுகளை பெற முடியும், அவரால் இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். ஒருவேளை அவர் என்டிஏக்குள்ளார் வந்தால் அதற்கான மாற்றங்களை சந்திப்பார். அவர் காங்கிரஸுடன் கூட்டணி வைத்தால் கூட பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண முடியாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசப்படுது. இது தமிழ்நாட்டு அரசியலை எப்படி கொண்டு போக போகுது? இந்த பீகாருடைய வெற்றி தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி எதிரொலிக்க போகுது? அதிமுகவுக்கு ஒரு உளவியல் ரீதியான பலத்தையும் தைரியத்தையும் இந்த வெற்றி அவங்களுக்கு கொடுக்கும். ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாரான ஒரு நிலையில் இப்போது என்டிஏ தயாராகிடுவாங்க. அமித்ஷா அவர்கள் வந்துடுவார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகவையும் பாமகவையும் அவங்க கொண்டு வரும்போதே ஒரு பெட்டர் அலைன்ஸாக மேபி அவங்களுக்கு மாறலாம். கூடுதலாக விஜயையும் அவர்கள் உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடந்தால், நம்ம போகணும்னு சொல்லலை, அவங்க கூட்டணியில் போகணும்னு சொல்ல, ஒருவேளை அந்த முயற்சியெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு முயற்சி நடந்தால் அது ஒரு வலுவான கூட்டணியாக மாறும். அப்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு போட்டியை உருவாக்க முடியும். அதற்கு மாறாக காங்கிரஸ் அங்கிருந்து வெளியேறி விஜயுடன் வந்தால் அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அது எந்த மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணும் தெரியல. ஏன்னா காங்கிரஸ்க்கான இங்கே எவ்வளோ வாக்குறுதிகள், எவ்வளோ வாக்கு வலிமை இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் தாவேகா அவங்களை எப்படி அனுசரித்து இந்த தேர்தலை சந்திப்பாங்க, எவ்வளவு வாக்குகள் வாங்க முடியும் போன்ற விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் இந்த பீகார் தேர்தலில் அடங்கி இருந்துச்சு. அதனுடைய இந்த என்டிஏவுடைய வெற்றி பல்வேறு கேள்விகளை இப்போ தமிழ்நாட்டு பக்கமும் திருப்பவும் சொல்கிற ஒரே விஷயம்தான், என்டிஏவோட இந்த வெற்றி அப்படின்றது அதிமுகவுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கும். கண்டிப்பாக அடுத்த கட்ட முயற்சியாக கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக அதிமுக செயல்பட ஆரம்பிக்கும். அமித்ஷா அவர்களின் வருகை அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு ஆச்சரியப்பட வைக்கும். ஏன்னா திமுக மீதான அவங்களுடைய அட்டாக் எப்படி இருக்க போது, விஜய் அவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார், விஜய் அவர்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்க போது, காங்கிரஸோடு போகிறார் இல்லை தனியாகவே நின்று ஜெயிக்க போகிறாருன்னு பல்வேறு கேள்விகள் அடுத்தடுத்து இருக்குது. இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு, இந்த முடிவுகளுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வருதும், பீகாரில் என்னென்ன மாற்றங்கள், ஏன்னா அங்கேயே முதலமைச்சர் இன்னும் நிதிஷ்குமார் இன்னும் அறிவிக்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் வேறு யாரையாவது அறிவிக்க போகிறாங்களா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு வேறு யாரும் பாஜகவிலிருந்து அறிவிக்க போகிறாங்களா, அப்படி பாஜகவிலிருந்து யாராவது அறிவித்தால் நிதிஷ்குமார் என்ன மாதிரியான வேலைகளை செய்வார் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு வேலை சந்திக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. நிதிஷ்குமார் அப்படியெல்லாம் எடை போடக்கூடிய ஒரு மனிதராக மோடி இருக்க மாட்டார், அமித்ஷாவும் இருக்க மாட்டார். அவருக்கான உரிய மரியாதையை கண்டிப்பாக கொடுப்பாங்க. மேபி ஃப்யூச்சரில் வேணால் நிதிஷ்குமாரை எடுத்துகிட்டு வேறு யாராவது சிஎம் ஆக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வரலாம். ஆனால் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள், அப்படி அவரை முதலமைச்சர் வேட்பாளர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.